திருக்குறள் ஒரு கிறிஸ்தவ நூல், திருவள்ளுவர் ஒரு கிறிஸ்தவர்னு நீங்களும் சொல்றீங்க. உங்களை மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? திருக்குறள்னா அது எங்க நூலு அப்படின்னு ஜாதி ஏற்றத்தாழ்வுக்கு அடிமைப்பட்டிருக்கிற தமிழ் மக்கள் ஜாதி ஏற்றத்தாழ்வை கூடாது என்று சொல்லுகிற திருக்குறளை தங்களுடைய நூல் என்று உரிமை பாராட்டுகிறார். எவ்வளவு தவறு! சரி, திருவள்ளுவர் கிறிஸ்தவன் சொல்றாரு, அப்ப கிறிஸ்தவத்தை நாம படிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருதா? வரல. ஏன்? கிறிஸ்தவ மதத்தை நாம பார்க்க கூடாது, திருக்குறளே ஒரு கிறிஸ்தவ நூல் அப்படிங்கறத ஓங்கி சொல்லிட்டு இருக்கிறோம். அதனாலதான் திருவள்ளுவரை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாலேயே கிமு 31 பிறந்தாருன்னு போட்டுட்டோம்னா அப்ப இவங்க என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கு எதிரான அந்த சிந்தனையில தான் எங்க கிமு 31 குறித்தது. கிமு 31 இல்ல. ஏன்னா திருக்குறள் சங்க இலக்கியத்துல ஒண்ணு இல்ல. சங்க காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த நூல்ல இல்ல. 10 பாட்டு 8 தொகையில ஒண்ணு அல்ல திருக்குறள். சங்க காலத்துக்கு பிறகு வந்த அறநெறி காலம், அறநெறி நூல்கள் 18, அல்ல ஒண்ணு திருக்குறள். அப்ப அறநெறி காலத்தை சேர்ந்தது கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். அப்ப அறநெறி காலத்தை சேர்ந்த ஒரு நூலை கிமு 31 அவர் பிறந்தார் நீ போட்டுக்கீண்டா உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு என்ன சம்பந்தம்? இன்னும் நீங்க திருப்தி ஆகலையா? அப்படியெல்லாம் இல்லையா. எனக்கு ஒரு குரு இருக்காரு, அவரையும் நான் ஒரு முறை பார்த்துட்டேன்னா நான் தெளிவாயிடுவேன்.